ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது தனுஷ்கோடியில் இருக்கிறோம். ஸோ தனுஷ்கோடி வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலுமே அந்த தனுஷ்கோடியில் மீன் கடைகள், அதாவது சீ ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வாங்க இன்றைக்கி வந்து தனுஷ்கோடியில் உள்ள மீன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஏற்கனவே நிறைய லொக்கேஷன்ஸில் நம்ம வந்து நிறைய மீன் வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ இருந்தாலும் இன்றைக்கி வந்து தனுஷ்கோடியில் பார்ப்போம். நம்ம வந்து தனுஷ்கோடியில் எண்டில் இருக்கோங்க. அரிசல்முனையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த மீன் கடையை பார்த்து நிப்பாட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம லைட் ஹவுஸ் கிட்டே இருக்கிறோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஏகப்பட்ட டூரிஸ்ட் கூட்டம் தாங்க. இங்கே வந்து வரிசையாக வந்து சீ ஃபுட் ஷாப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்க கடை பேர் வந்து மன்னன் ஹோட்டல். ஸோ மன்னன் ஹோட்டலுக்குள்ளே தாங்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இறால், மீன் எல்லாமே வந்து தவா ஃப்ரையில் அப்படியே சுட சுட கிடக்குதுங்க. உள்ள கடைக்குள்ளே கூட்டத்தை மட்டும் பாருங்கள். கடையே வந்து பயங்கர பரபரப்பாக தாங்க போயிட்டுருக்குது. மெயினாக வந்து இங்கே வந்து இந்த மீன் எல்லாமே வந்து இந்த தவாவில் போடுறது எல்லாமே விறகு அடுப்பு தாங்க. இங்கே கேஸ்லாம் கிடையாது. ஸோ விறகு அடுப்பில் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே வந்து அடுப்பில் வந்து கனல் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. விறகே வந்து பாருங்கள் இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க தனுஷ்கோடியில் ஒரு பீச் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தரையெல்லாம் பாருங்கள் அப்படியே இந்த மண்ணு தான். மேலே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆம்பியன்ஸ்லாம் இருக்காது. ஆனால் வந்து சரியான சாப்பாடு இருக்கும். இவ்வளோ மக்கள் வந்து ஆக்சுவலாக வந்து வெயிட் பண்ணுறாங்கங்க. ஏன்னா இங்கே வந்து மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு கொடுக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த மீன், நம்ம செலக்ட் பண்ண மீன் பாருங்கள். அண்ணா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கடைக்கு பின்னாடிங்க. ஸோ நீட்டாக மீனும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படியே சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். அருவாமனையில் அப்படியே கொடுத்து அப்படியே ஸ்லைஸ் ஆகட்டுங்க பார்ப்போம். ப்ளூ கிராப்புங்க, ப்ளூ நண்டு. அதில் நல்ல சரியான சைஸுங்க. உடைங்கண்ணா. அப்படியே காலைல அப்படியே வச்சே பொறிச்சிருக்கீங்கண்ணா. நடுவில் இல்லை ரெண்டாக பிடிக்காதீங்க, முழுசாக இருக்குங்க. முழுசாக வைங்க. ரெடி ஆகிடுச்சாண்ணா? க்ளீன் ஆகிடுச்சா? காட்டுங்க இப்போ. ஓகேண்ணா. இறாலுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆனால் இறால் அப்பப்போ எடுத்து அப்பப்போ மசாலா தேய்ச்சி ஃப்ரை போடுறாங்கங்க. அவ்வளோதாங்க. இந்த மீன் பேர் என்னதுக்கா? மணலா. அவ்வளோதான். க்ளீன் பண்ண மீன் எல்லாமே பீசஸ்ஸு, அப்புறம் ஃபுல் மீன் எல்லாத்துக்குமே வத்தல், உப்பு. இதில் என்னெல்லாம் வத்தல், உப்பு மட்டும் தானே? மல்லிலாம் கிடையாது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்த மீன் எல்லாமே வந்து குக்கிங்கில் இருக்குங்க. ஆக்சுவலாக சரியான பசி, நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கர பசிங்க, எப்படா சாப்பாடு வரும்ன்றது. சரியான பசிங்க. இப்போ வந்து சுட சுட சோறு. ஆக்சுவலாக நாங்கள் ராமநாதபுரத்துலேருந்து இன்றைக்கி தனுஷ்கோடிக்கு சரியான கொலப்பசியில் நானே என் பிரதரும் வந்தோம். இப்போ தான் அக்கா வந்து சோறு கொடுத்துருக்காங்க. மிச்ச ஐட்டம்லாம் ரெடி ஆகிட்டாக்கா?
ஸோ சுடுசோரில் மீன் குழம்பு ஒரு ஊற்றிருக்காங்க. ஒரு தொண்டு மீன் சாப்பாடோட சேர்த்து சொல்லிருங்க. மீன் கூட கொண்டு வரணும். அதுக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் நமக்கு வந்து சோறு ஃப்ரெஷ்ஷாக வடித்த சோறு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் குழம்பு சூடாக இருக்கும்போதே ஒரு வாய். ரொம்ப காரமாக இல்லை, பட் நல்லா அந்த மீன் குழம்போட புளிப்போட இருக்குது. பாறை மீனுங்க, தேங்காய் பாறை. அதில் வந்து ஒரு மீன் நம்ம தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதில் உள்ள ஃபிஷ் ஃப்ரை. நம்ம கண்ணு முன்னாடி தான் இதை க்ளீன் பண்ணி மசாலாலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே மசாலா வந்து நல்லா பிடிச்சிருக்கு. இது என்ன பொரியல்க்கா? ஸோ இங்கே வந்து மீன் குழம்பு சாப்பாடுக்கு ஏதாவது ஒரு பொரியல் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா ஆவி பறக்க மீன். இங்கே வந்து உங்களுக்கு மீன் குழம்பு தவிர்த்து ரசமும் கொடுப்பாங்கங்க. நம்ம இன்றைக்கி வாங்கினதில் இது வரைக்கும் ஹைலைட் வந்து இந்த பாறை மீன் தாங்க. பாறை மீன் ஒரு முழு மீன் வாங்கினதுனால எல்லா பீஸுமே இருக்குது. ஸோ இந்த மீன் பேர் வந்து மணவா மீன். பாருங்கள், அப்படியே முழு மீன் அடிப்பீங்க. நல்லா இருக்கா? மசாலாலாம் இறங்கியிருக்கா? அடுத்து பாருங்கள், அடுத்த ஹைலைட்டு அப்படியே ஆவி பறக்க ஒரு முழு நண்டு எடுத்து வச்சுருக்காங்க. நண்டு சைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. நண்டு பாருங்கங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நல்லா ஒரு ப்ளூ கிராப் நண்டு தான். அதாவது ப்ளூ கிராப் நண்டுலேயே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ரொம்ப பிடிக்க முடியலங்க. அப்படியே தவாலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு வழியாக உடச்சாச்சுங்க. செம சூடுங்க. இன்றைக்கி சாப்பிட்றதுலே அது ஸ்பெஷலான மீன்னா மணவா. இது இங்கே தான் நான் பார்க்குறேன். அப்படியே பாருங்கள், நல்லா அந்த மசாலாலாம் ஜூஸியாக இறங்கியிருக்கு. சாஃப்டாகவும் இருக்குங்க தொடுமது. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. மணவா வந்து அப்படியே சும்மாவே சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள், சுட சுட அடுத்து வந்து தவால போட்ட ப்ரான்ஸோட ஆனியன்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ப்ரான்ஸ் ரொம்ப சூடாக இருக்குங்க. மீன் வயலில் நண்டு. சரியான ஃப்ளஷ்ஷுங்க உள்ள பாருங்க. நல்லா ஃப்ளஷ்ஷோட குவான்டிட்டி வந்து நிறையா இருக்குது. அந்த நண்டு இறாலெல்லாம் வந்து நல்லா விளைஞ்சதுன்னா அதில் இயற்கையிலே ஒரு இனிப்பு இருக்கும். அந்த இனிப்பு வந்து இதில் ஃபீல் பண்ண முடியுது. சைஸ் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரான்ஸை பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அதாவது ரொம்ப ரோஸ்ட் மாதிரி இவங்க பொரிக்கலை, சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் எடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவங்க போடுற அந்த வத்தல் உப்பு தான் போடுறாங்க. அது வந்து சீக்கிரமாக பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த சட்டியில் போட்டு பரட்டுறாங்க. எல்லாமே வந்து மசாலா பிடிச்சி போயிருக்கு. இந்த ஏரியாலே வந்து ஏகப்பட்ட மீன் கடை. ஆனால் வந்து மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனாலே என்னென்னு தெரில, அந்த மீனுக்கு உண்டான ஸ்மெல் எதுவுமே இல்லை. இது பாருங்கள், வெலை மீனில் ஒரு சின்ன சைஸு. இது வந்து அந்த மீன் சாப்பாட்டு குழம்புல ஒரு சின்ன பீஸ் இருந்துச்சு. அது போக உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்தாங்க. இதில் ஒரு வெலை மீன் சின்ன பீஸு. எல்லாமே நல்லா சுட கொடுக்குறாங்க. வெலை மீன், அந்த வெலை மீனுக்கே உண்டான ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது போல் தாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து இறாலு, நண்டு, இந்த மீன், பாறை மீன் பீஸு இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். இது எல்லாத்தையும் இப்போ முடிச்சுட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து தனுஷ்கோடி மன்னன் ஹோட்டலில் செம சாப்பாடுங்க. சூப்பராக சாப்பிட்டாச்சு. என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து லொக்கேஷன் மேப்பில் வந்து மார்க் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் மேப் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த கடையில் சாப்பிட்ட எல்லா ஐட்டமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ தனுஷ்கோடி வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கடையில் கண்டிப்பாக சாப்பிடுங்க. மெயினாக வந்து இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான்
ஃப்ரெஷ்ஷாக தான் மீன்லாம் பொரிச்சு கொடுப்பாங்க. பட் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க. ஸோ இந்த வேன்லாம் போகிறது வந்து அந்த அரிசல் முனை அப்படிங்கிற அந்த டிப்புக்கு போகுங்க. தனுஷ்கோடியில் டிப்பு நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு போகிற வழியில் போத் ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃபுட் கடை தாங்க இருக்கும். இதில் நிறைய கடைகள் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்த கடை வந்து மன்னன் ஹோட்டல் அக்கா கடையில் தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டோம். இந்த கடை பக்கத்துலேயே தான் லைட் ஹவுஸ் அமைஞ்சிருக்குங்க. ஸோ லைட் ஹவுஸ் வந்து இதுக்கு ஒரு லேண்ட்மார்க்னே சொல்லலாம். தனுஷ்கோடியில் வந்து ஃபோன் ஒர்க் ஆகாதுங்க. நீங்கள் வந்து கேஷ் தான் பே பண்ணணும். ஸோ வந்து இங்கே வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேஷ் கொண்டு வந்துடுங்க. ஜிபே கார்டு இந்த மாதிரி டிஜிட்டல் இது எதுவுமே இங்கே ஒர்க் ஆகாது. மெயினாக வந்து இங்கே நெட்வொர்க்கே கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போ மன்னன் மீன் கடையிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோங்க. ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இருக்குங்க. ஏக்கா அந்த மீன் சாப்பாடு மட்டும் எவ்வளோன்னு சொல்லிடுங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து மீன் சாப்பாடு. அதுக்கு வந்து மீன் குழம்பு, ரசம், மோர், ஒரு பொரியல், அப்புறம் வந்து ஒரு குழம்பு மீன், ஒரு பொரிச்ச மீன் கொடுத்துட்றாங்க. 120. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தனுஷ்கோடிக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து மீன் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச மீன் எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபிஷ் ஃபுட்டாக சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.